அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பியோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரபுரே நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5 ஆகஸ்ட் 2025. இன்று வளர்பிற ஏகாதசி பகல் மணி 1 வரைக்கும் இருக்குது. அதன் பின் துவாதசி. கேட்டை நட்சத்திரம் பகல் மணி 11:56 வரைக்கும் இருக்குது. அதன் பின் மூலம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். மாகேந்திர நாம யோகம் பத்ரை கிரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, வைத்ருதி ஸ்ரார்த்தம், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், ஹரி நாள். இன்றைய அகசு நாழிகை 31:4, தியாஜ்யம் நாழிகை 36:6. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கர்க்கடக இருப்பு நாழிகை 2, வினாழிகை 1. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் செவ்வாய், விருச்சக ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 11:57 சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நமக்கு அனுகூலங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. காலையிலேயே நமக்கு இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறதுனால இன்றைய நாள் ஒரு பொன்னாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். எந்த காரியங்கள் எடுத்தால் ரொம்ப ஒரு அனுகூலமாக அற்புதமாக நமக்கு நடந்து முடியும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். மத்தியானத்துக்கு மேலே தான் நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறது. ஆனாலும் ராசிநாதனுடைய ஒரு இருப்புங்கிறது ரொம்பவே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்கள் இன்று நிச்சயமான முறையில்
வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய, கோச்சார சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார், 7ஆம் இடத்துக்கு மாறுறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே இன்று காணப்படும். வீடு, மண், மனை சம்பந்தமான ஒரு யோகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். பல விதத்திலும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கு நடக்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ருண ரோக ஸ்தானத்திற்கு இன்று மாற்றம் பெறுகிறார். ராசி பலமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். ஒரு தெரிஞ்ச விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் ஒரு இணக்கமான சூழலை இன்று நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பலமாயிரும். பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தினை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தினை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு புது வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல விதத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் நிச்சயமான முறையில் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.
துலா ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக இன்றைய நாள் நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். இன்றைய நாளை நாம் எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாட்டினை அடைவீர்கள், பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்துக்கு மாற்றம் பெறுகிறார். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நமக்கு இன்னைக்கு நடந்து முடியும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அழகாக திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு சந்திரபகவானுடைய வருகையானது இன்று மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இன்று நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழி மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, சுயமாக நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களை இன்று உங்களுக்கு கொடுக்கும்னு நம்பலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகும். பல விதத்திலும் நன்மைகளை இன்று நீங்கள் அடையப் போகிறீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக, அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். நீங்கள்
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரப்போறார். நம்ம ராசியை செவ்வாய் பார்த்துடுறார். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வாழ்க்கை துணையால் பெரிய அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நாங்கள் வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 2 நம்பர் இருக்குது. எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லைன்னா நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியலை அப்படின்னா தாராளமான முறையில் இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். எல்லாருமே நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறாங்க. நாம் கட்டணத்தை பொறுத்தவரை அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி நாம் நிர்ணயம் பண்ணலை. ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால தாத்தா காலத்துலேருந்தே அதுதான் வழக்கம். ரொம்ப ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் குறைந்தது எவ்வளவு அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதும் நம்ம சொல்கிறோம், யாராக இருந்தாலும் சரி 9 கிரகம் தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான். இதுக்குள்ளே தான் நம்ம விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம். அதனால் கட்டணம் என்பது அவங்கவுங்க விருப்பம்தான். அது ஜாதகம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரஷ்னம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு என்னையை கூப்பிட்டு நீங்கள் பிரஷ்னம் பார்த்தாலும் சரி, அவங்கவங்க விருப்பம்தான். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.